பிரைஸ் அலாட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை பொழுது கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தை பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினாலும் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். ஆமேன். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்க கூடயும் என்னோட பேசுறதுக்கு, இந்த அதிபதியின் கோபம் அப்படிங்கிற போது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, உலகத்தானுடைய காரியங்கள் உன் மேல வரும். உலகத்தான் நிறைய கோவப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, உங்க மேல வேண்டாத பழிகளை சொல்லுவாங்க. நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஆனா உங்க கூட வந்து வழிய வந்து வம்பிழுப்பாங்க. அநேக காலத்துல நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது. ஏன்னா உலகத்தானுக்கு உங்களை எதுக்குன்னா, உங்களோட அபிஷேகத்தை திருடணும், உங்களோட காரியங்கள் உனக்கு ஜெபத்துல இருக்க விடக்கூடாது, உன்னை எப்படி குலைச்சு விடலாம் அப்படிங்கிறதான் அந்த உலகத்தானோட சிந்தனை. அந்த சிந்தனைக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்கன்னு தான் கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்கிறார். நீ இணங்கிறாத அப்படின்னு சொல்லுகிறார். உன்னோட இணங்குதல் எப்படி இருக்கணும்னா, தேவ சமூகத்துல அவரோட இணைஞ்சிருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றார் கர்த்தர். இணங்குதல், அமைதியா இரு, பொறுமையோடு இரு, அந்த இடத்துல எதுவும் பேசாத, மௌனமா இருந்துரு. அவங்க என்ன சொன்னாலும் நீ எடுத்து, இவன் இப்படி என்ன சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி நீ போகாத அப்படிங்கிறது தான் கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கும் மற்றவருக்கும் ஒரு வித்தியாசனத்தை தேவன் உண்டாக்கியிருக்கார், உங்களை வேறு பிரிச்சிருக்கார். அப்படிங்கிற போது இந்த சோதனைகள்லாம் கொண்டு வரும்போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இணங்கி அமைதியா போகிறீங்களோ, கர்த்தரோட மகிமை உங்க மேல இருக்கிறத அநேக கண்கள் காண கிருபை செய்வாருங்க. இந்த காலை வேளையில உங்களோடும் என்னோடையும் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் கர்த்தர். இந்த காலை வேளை நம்ம உலகத்தானுக்குள்ள என்னென்ன காரியங்கள் நம்மளை நிந்திக்கிறாங்களோ, எத்தனையோ இடத்துல நம்மளும் அந்த நேரத்துல நான் கோவப்பட்டிருக்கோம். எத்தனையோ இடத்துல எல்லாரும் மாமிசம் தான், எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு காரியம் எழும்பியிருக்கலாம். ஆனா இந்த நாள்ல இருந்து கர்த்தர் சமூகத்துல கேளுங்க, அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். அப்பா, நான் இந்தந்த காரியத்துல நான் தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உலகத்த காரியத்துல நான் இணங்காத அளவுக்கு. அப்பா, உங்க சமூகத்துல நான் அமைதியோடு பொறுமையோடு காத்திருந்து, அப்பா நாங்க உங்க மகிமையை காணணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம அவர் பாதத்துல அமர்ந்து நம்ம குற்றத்தெல்லாம் அவர் பாதத்துல விட்டு, அப்பா எங்களை மன்னிச்சிருங்க என்று சொல்லுங்க. நீங்க மன்னிங்கன்னு கேட்கும்போது அவர் அப்படியே மன்னிக்கிற தேவனுங்க. அவர் மனம் உருக்கமுள்ளவருங்க, கிருபை உள்ளவருங்க. அவர் சமூகத்துல நீங்க இருந்து இனி அதுல இருந்து நம்ம திருப்பி அந்த காரியத்துல நாங்க விழுகாத அளவுக்கு எங்களை காத்து வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது, கர்த்தர் இந்த காலைவேளையில உங்களோடும் என்னோட கூட பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் தேவன் நடத்துவார், நம்மளை பயன்படுத்துவார், நம்மளை பக்குவப்படுத்துவார், நம்மளை புது பலன் கொடுப்பார், நம்ம சிந்தனைக்கு ஒரு புது பலன் கொடுப்பார், உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புவார். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களோட நீங்க இணைந்து பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையில எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையை நீரே பேசினதற்காக உமக்கு துதியும் கனம் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி ராஜா. ஒவ்வொருத்தரோட நீங்க இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் டாடி. எல்லாவற்றையும் உங்க திரு பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. அடியால் சிறுவனும் டாடி, நீங்க பெருகணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.